பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு இதுக்கு மேலே நம்ம தாமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மயிலோட வீட்டுக்கு போயிட்டு கொரியர் பண்ணுறவங்க உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மயிலும் கையெழுத்து போட்டுட்டு அதை வாங்குறாங்க. வாங்கி படித்து பார்க்குறாங்க. அம்மா அவர் சொன்ன மாதிரியே எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டுட்டாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ என் வாழ்க்கை போச்சே, நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே, இவங்களை நான் சும்மாவே விடமாட்டேன். மயில் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு இப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நெஞ்ச அடிச்சுக்கிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சே, எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டாங்களே, எனக்கு ஒரு நியாயமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாறு போட்டுட்ருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. நாங்கள் கொடுத்த எதுவுமே பத்தலைன்னு சொல்லி என் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு போங்க, அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரை கூட விடக்கூடாது, எல்லாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் தூக்க சொல்கிறாங்க. கடைக்கு போயிட்டு பாண்டியன் சரவணன் கதிரன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக வீட்டில் கோமதி ராஜி மீனா அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. காந்திமதி இருந்துட்டு ஐயோ என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.